இன்னொன்னு பாருங்க. நம்ம ஒருத்தரோட உயிரையே காப்பாத்தியிருப்போம். ஆனா, அவன் என்ன நெனைப்பான்? அவன் என்ன காப்பாத்திட்டான். இப்ப என்ன பண்றது அதனால? அவன் இல்லன்னா வேற எவனா ஒருத்தன் செஞ்சுட்டு போவான். அப்படின்ற மனநிலை தான் இருக்குமே தவிர்த்து, அவன் நம்ப செய்த உதவிக்கான அந்த பிரதிபலனோ, நன்றியோ தெரிவிக்க மாட்டான். நாம இதெல்லாம் போட்டு மனசுல வருத்திக் கொள்ளக்கூடாது. சரி இப்ப பாருங்க, ஒரு டாக்டர் இருக்கிறாரு. எவ்வளோ பேர் உயிர காப்பாத்துறாரு. எல்லா பேஷண்ட்டும் அவங்களுக்கு எவ்வளோ விசுவாசமா இருக்கணும், எவ்வளோ நன்றினா ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆமா இந்த டாக்டர் இல்ல இன்னொரு டாக்டரு. பணம் குடுத்தா எத்தனையோ டாக்டர் வருவாங்க. சரி இப்போ ஒரு ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, இப்ப குற்றவாளி வழக்கறிஞர்கிட்ட வாதாடுவாங்க. கோர்ட்ல வாதாடுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? "அப்பாடா! எனக்கு சிறை தண்டனை கிடைச்சிருக்கும். இல்ல எனக்கு ஏதோ ஒரு தண்டனை கிடைச்சிருக்கும். அதுலருந்து என்ன இந்த வக்கீல் காப்பாத்திட்டாரே!" அப்படின்ற நன்றி விசுவாசம் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. கேஸ் முடிஞ்சோனே, அவன் கிடக்குறான். இப்ப பணம் குடுத்து வச்சுட்டு என்ன